எல்லா துறையிலையும் சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது இந்த ஓவியத்துறை மட்டும் நீ தேர்ந்தெடுக்க வேண்டிய காரணம் என்ன? என் பேர் பி சேஜலட்சுமி. நான் டிஏவி ஸ்கூலில் 7ஆம் வகுப்பில் படிக்கிறேன். எனக்கு ஒரு நகரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா டாக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் கூட இருக்க மாட்டாங்க. எனக்கு அதனால் இதில் ரொம்ப ஆசை இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த துறையை நான் தேர்ந்தெடுத்தேன். இது வரைக்கும் அந்த ஓவியத்தில் என்னமா சாதனை பண்ணியிருக்கு? நான் நிறைய நேஷ்னல் காம்படிஷன்லாம் போய் வின் பண்ணிட்டு வந்தேன். போன மாதம் கூட நான் பெங்களூரில் போய் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு எல்லாமே காரணம் எங்கள் மாஸ்டர் தான். என்ன மாதிரி கேட்டகரி அப்போ அந்த ட்ராயிங்? என்ன மாதிரி ஒரு 4 லெவல்ஸ் இருக்கும், ஏஜ் வைஸில் போகும். அதில் சி குரூப்பில் வெறும் பிளெயின் ஷீட்டில் கொடுத்துட்டு எங்களை வரைய சொல்லுவாங்க. அவங்க அந்த நேரத்தில் தான் அவங்க அந்த டாப்பிக்கே கொடுப்பாங்க. நாங்கள் அந்த டாபிக் வச்சு நாங்கள் வரையணும். 3 ஹவர்ஸ் டைம் கொடுப்பாங்க. இது வரைக்கும் நீ வரைஞ்ச ஓவியத்தில் மிக சிறந்ததாக பாராட்டப்பட்ட ஓவியம் எதுமா? நான் இது வரைக்கும் வரைஞ்சதில் சேவ் எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு படம் வரைஞ்சிருந்தேன். அதில் எங்களுக்கு எங்கள் எல்லாரும் என்னை ரொம்ப புகழ்ந்தாங்க அந்த பிக்சரை பார்த்தோன்னு. உன்னோட எதிர்கால லட்சியம்? என்னோட எதிர்காலத்தில் ஒரு பெரிய மனுஷனாக ஒன்றும் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ட்ராயிங்லேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் அந்த துறையிலையும் நான் ரொம்ப பெரிய பொண்ணாகணும்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது சாதனைகள் செய்யணும்னு ஆசையாக இருக்கா? இருக்குண்ணே. இதில் எனக்கு நிறைய ட்ராயிங்ஸ் வரைஞ்சி எல்லாருக்கும் எல்லாரும் என் பேரை பேசுகிற மாதிரி நான் நிறையா வரைஞ்சிட்டு பண்ணணும். எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது. இந்த ஓவியத்துறையில் வித்தியாசமாக அதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறியா? வித்தியாசமாக என்ன செய்யணும்னா நிறைய டைப் ஆஃப் ட்ராயிங்ஸ், கேன்வாஸ் பெயிண்டிங், அப்புறம் அக்ரிலிக் பெயிண்டிங், எல்லா டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங்கும் நான் எல்லாத்துலேயும் ரொம்ப பெரிய பொண்ணாக ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என் பேர் பிரபு. நான் சேஷலட்சுமியோட அப்பா. நான் பேசிக்காக இவங்க ட்ராயிங் துறையை திருத்தவங்க நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, எல்லோரும் டாக்டரேட் படிக்கிறாங்க, எல்லோரும் வக்கீலுக்கு படிக்கிறாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது டுவர்ட்ஸ் தி லாட் ஆஃப் ஆர்கிடெக்சர், லாட் ஆஃப் என்ன சொல்லலாம், பேசிக்காக ஷுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ நாங்கள் ரொம்ப என்கரேஜ் பண்ணோம் நாங்கள் ட்ராயிங்கில் பண்ணுறதுக்காக. அவங்க பார்த்தா 2009லேருந்து போயிட்டுருக்காங்க. அவங்க 2009லேருந்து போயிட்டுருக்காங்க. அவங்க ஷி ஹாஸ் கான் டு த வேரியஸ் லெவல்ஸ். அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபவுண்டேஷன் லெவல் இருக்குது, மிடில் லெவல் இருக்குது, ஜிஎன்சி லெவல் சொல்கிறாங்க, நிறைய லெவல் சொல்லிகிட்டு இருக்காங்க. நவ் ஷி இஸ் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்க நவ் ஷி இஸ் இன்டு கேன்வாஸ் பெயிண்டிங் ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்க நிறைய நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். ஈவன் நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்காங்க. ஸ்கூல் காம்படிஷன்லையும் சரி, நேஷனல் லெவல் காம்படிஷன் சரி, ஸ்டேட் லெவல் காம்படிஷன் சரி, இது லெவல் காம்படிஷன் எல்லாத்துலேயும் ப்ரைஸ் வாங்கினாங்க. ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. எதுக்கு மெயினாக தேர்ந்தெடுத்தாக்கா ஃப்யூச்சர் இப்போ நான் ஃபீல் பண்ணுறது லாட் ஆஃப் ஆர்கிடெக்சரு, நியூ இன்னோவேஷனு, நியூ ஐடியாஸு, அதுக்காக தான் இந்த துறையை நாங்கள் தேர்ந்தாலும் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வேறு ஒன்றும் ரீசன் இல்லை. என்னோடய பேர் சுதா. நான் சேஷலட்சுமியோட அம்மா. என்னோடய மகள் ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கா. அவளுக்கு இப்போன்னு கிடையாது, குழந்தையிலேருந்தே சரி. அதாவது தனியாக அவளை நான் எங்கேயா விட்டுட்டு போனோன்னா ஒரு கையில் ஒரு நோட்டும் பெண்ணும் நான் கொடுத்துட்டு போனால் போதும், அவள் பாட்டும் வரைய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போலேருந்தே நான் அவளோட இன்ட்ரெஸ்ட்டு, அவளோட ஆர்வத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன்னா அழவே மாட்டாள். நோட்டும் பென்சிலும் கையில் கொடுத்துட்டா போதும், அவள் பாட்டு கிரிக்கிட்டே உட்காந்துருப்பாள் குழந்தையிலேருந்தே சரி. அப்போலேருந்தே எனக்கு புரிஞ்சுட்டேன் நான், சரி ஓகே அவள் நம்ம பொண்ணுக்கு ஓவியத்துறையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் கொண்டு போய் அவளை நான் சேர்த்துட்டேன் ட்ராயிங்கில். அப்போலேருந்து அவள் நல்லா வரைவாள். அவளோட பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பிக்சராக அப்போவே 5 வயசுலேயே அவள் பிக்சர்லாம் பெஸ்ட்டு பிக்சராக செலக்ட் பண்ணியிருக்காங்க, நெட்டில் கூட போட்டிருக்காங்க. அப்போவே நான் அவளோட ஆர்டர்லாம் நான் போய் கவனித்தேன்னா பெஸ்ட்டு பிக்சராக வந்திருக்கு. ரீஜனல் காம்படிஷன் போயிருக்காவோ, நேஷ்னல் போயிருக்கா. ஸோ நானும் சரி நம்ம மகளும் இந்த துறையில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆர்வத்தையும் நானும் எப்பப்போலாம் மாஸ்டர் கிளாஸ் கூப்பிட்றாங்களோ, எப்பப்போலாம் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் வைக்கிறாங்களோ அப்போல்லாம் நானும் கூட்டிகிட்டு போய் நிற்க வைப்பேன். அவளுக்கு என்னென்ன கேட்குறாளோ, என்னென்ன புக்ஸ் கேட்குறாளோ, என்ன மாதிரி கேட்குறாளோ எல்லாம் வாங்கி கொடுத்துருவேன். நான் அதில் நாங்கள் எதுவுமே வேண்டாமானா நாங்கள் தயங்கினதே கிடையாது. நாங்கள் ஒரு தாயாக உங்களோட ஆசை என்ன மேடம்? என்னோட ஆசை பார்த்தீங்கன்னா என்னோட மகளும் இந்த உலகத்தில் சாதிக்கணும், என் மகளும் பெரியவளாக வரணும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், ஓவியத்துறையிலலாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் எல்லாத்தையும். சரி நம்ம மகளும் சாதிக்கணும். ஏன்னா அவகிட்ட அந்த திறமை இருக்குது, கண்டிப்பாக இருக்காது. அதை வெளிக்கொண்டு வரதுக்கு நான் கண்டிப்பாக என்னோட பங்கு அதில் கண்டிப்பாக இருக்கும். அது கண்டிப்பாக நிச்சயமாக அவளுக்கு நான் எல்லா விதத்துலேயும் நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன். இந்த ஓவியத்திறமையில் உங்கள் மகன் ஒரு உலக புகழ பெற்றாலும் இந்தியாவுக்குள்ள பெருமையுடன்னு எங்களுடைய சேனல் சார்பாக அங்கே பார்த்தோம்.
ஆமாம், இவளுக்காக இவ வந்து நல்ல இவள்கிட்ட நிறைய திறமை இருக்குது. இந்த திறமையை நான் வெளியே கொண்டு வரணுன்றதான் என்னோட ஆசை. இந்த திறமையை வந்து நான் வெளியே கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக அவள் கூட நான் ஒரு ஊக்கத்துணையாக நான் இருப்பேன். ஏன்னா அவள் வந்து இது மட்டும் கிடையாது, அவள் ஸ்கூல்லேயும் சரி அவங்க கிளாஸ்லேயும் சரி எல்லா மிஸ்ஸும் இவளை தான் வந்து வரைய சொல்லுவாங்களே. எது இருந்தாலும் கிளாஸில் வீட்டில் வந்து உட்காந்து வரைஞ்சி சார்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி எந்த ஒர்க்காக இருந்தாலும் இவ தான் பண்ண சொல்லுவாங்க. இவ தான் வரைஞ்சி எடுத்துகிட்டு போவாள். அப்போ மிஸ்கிட்ட கூட நல்ல பேர் கிடச்சிருக்கு அவளுக்கு. அவங்க ஸ்கூலில் கூட சேஷலட்சுமினா எல்லாருக்கும் நல்லா தெரியும், நல்லா வரைவான்னு சொல்லிட்டு எல்லா மிஸ்ஸும் கூப்பிட்டு கொடுப்பாங்க ஒர்க்கெல்லாம் அவள்கிட்ட. அவள் வந்து நைட்டு உட்காந்து வரைஞ்சி எடுத்துகிட்டு கொண்டு போய் ஸ்கூலில் கொடுப்பா. ஸோ அதனால் அவள் வந்து இந்த உலகத்துறை இந்த துறையில் வந்து பெரிய சாதிப்பான்றது நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக அவள் சாதிச்சும் தீருவாங்க.